அரியலூர் மாவட்டத்தில் மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வளர்ப்பது வழக்கம். கடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விவசாயிகளுடைய பெண்களுடைய கழுத்துலலாம் வந்து மஞ்சக்கயிறு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிச்சோம். அப்போ மாவட்ட ஆட்சியர் வந்து மறுநாள் என்ன பண்ணாங்க, இது மேலே எடுத்து காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிரட்டும் துணியில் பேசினாங்க. விவசாயிகளை ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. அது சரி, அந்த இதோட அப்படி போயிருன்னு பார்த்தா இப்போ இந்த குறைதீர் கூட்டத்தில் நாங்கள் இன்னைக்கு குறைதீர் கூட்டம் அரியலூர் நடந்துச்சு. நடக்கும்போது இந்த கடன் தள்ளுபடியுடைய குளறுபடி, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னார் தேர்தல் அறிக்கையில, 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு 50% முழு கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேற்பட்டவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடியும் சொல்லியிருந்தாரு. ஆனா அதுல வந்து முரண்பட்டு எங்களுக்கு வந்து அந்த தள்ளுபடி குளறுபடியை மறுபடியும் ஏற்படுத்தி 1 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வாங்கியிருந்தா 35,000 தள்ளுபடின்னு மறுபடியும் பழைய குடி கதவை திரடிங்கிற அந்த கதையில வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து எங்களுக்கு அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நாங்கள் என்ன பண்ணோம், விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் சாப்பிடுங்கிறீங்க வாழை இலையை போட்டுட்டு, ஆனா வாழை இலையில சாப்பாடு எதுவுமே வைக்கலையே, இப்படி வந்து கடன் தள்ளுபடியில் இப்படி ஒரு குளறுபடி ஏற்படுத்துறீங்க. அந்த வாழை இலையை நாங்கள் டேபிள்ல விரிச்சு வச்சு எங்களுடைய கருத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக வரீங்களா அப்படின்னு சொல்லி மீடியாவையும் மிரட்டுறாங்க. நீங்க தான் இந்த மாதிரி செய்தி எடுத்து போறதுனால தான் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப விவசாயிகள் நாங்கள் எப்படிதான் எங்க வாயை தொடர்ந்து சொல்றது? ஒரு ஆட்சியர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளிப்படையா இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஆட்சியர் வந்து எங்களை வந்து மிரட்டும் துணியில பேசுறாங்க. இது நாங்க வந்து வன்மையா கண்டிக்கத்தக்க செயலா இருக்குது. முதல்வர் அவர்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்க தெரிவித்தது என்னன்னா, திரும்ப திரும்ப வந்து நீங்க முதல்ல எல்லா எம்எல்ஏக்களுக்கும் நீங்க வந்து காரை கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம், நாங்க வேணான்னு சொல்லல. அவர்களை எல்லாம் பாகுபாடு படுத்தி பாக்குறது இல்லைன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நீங்க எங்க விவசாயிகளை மட்டும் ஏன் பிரிக்கிறீங்க? 75,000, 35,000, 5,000, 10,000, என்ன மாசம் ஒவ்வொரு தடவையும் கத்திரிக்காயை வர மாதிரி, ஏலம் போடுற மாதிரியும், ஜம்காலம் ஏலம் போடுவாங்க அந்த காலத்துல. அதே போல எங்களை ஏலம் போட்டு பாக்குறது வந்து ரொம்ப எங்களை விவசாயிகளை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது. அதனால எங்களுக்கு வேற வழி தெரியாம தான் நாங்க வந்து கடும் மன உளைச்சல்ல தான் இன்னைக்கு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து நாங்க இலைய டேபிள்ல விரிச்சு சாப்பிடுங்கிறீங்களே, இலை மட்டும் தானே இருக்கு அப்படின்னு எங்க நீதி கேட்கறோம். இதையும் வந்து நீங்க வந்து எங்களை கருத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, ஜனநாயக நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. இப்படிப்பட்ட ஆட்சியர் வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு தேவையா அப்படிங்கிறதையும் தமிழக முதல்வர் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விவசாயிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வந்தா, குறைகளை சொல்ல வந்தா, குறைகளை சொல்லக்கூடாது என்று அவர் எங்களை வந்து தடுக்கிறது, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி அவர்கள் மீது தனி கவனத்தை வந்து செலுத்தி அவருக்கு அறிவுறுத்தலை வழங்க வேண்டும். இல்லை என்றால் இப்படித்தான் அவர் தொடர்வார் என்றால் இந்த ஆட்சியர் எங்களுக்கு தேவையில்லை. அவர்களை கண்டித்து நாங்கள் போராட்டம் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் தாங்க சண்முக சுந்தரம்.